நீங்க இன்னமும் GitHubல உங்களோட கோட டிராக் அண்ட் டிராப் பண்ணிருக்கீங்களா? இந்த வீடியோல VS கோட்ல இருந்துகிட்டே எப்படி GitHubல புஷ் பண்றது? நீங்க VS கோட்ல என்ன சேஞ்ச் பண்ணாலும் GitHubவே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா புஷ் ஆயிரும். நீங்க GitHubல எந்த விஷயமும் மாத்த தேவையில்ல. சோ இந்த ரீல சேவ் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சொல்லி தரேன். சோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெபாசிட்டரி வேணும். நீங்க நியூ குடுத்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கங்க. நான் டெமோன்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ கிரியேட் குடுத்துட்டேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கு. இதுதான் நமக்கு முக்கியம். ஓகேவா? சோ இப்போ உங்களோட VS கோட் போய்க்கங்க. VS கோட் போயிட்டேன். சோ உங்களோட ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கங்க. எதை புஷ் பண்ண போறீங்க? லாகின் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? சோ git initன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குடுத்துறேன். நம்மளுக்கு வந்து ஒரு git வந்து நமக்கு இனிஷியலைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கமாண்ட் அதுதான். ரெண்டாவது கமாண்ட் என்ன இருக்கு? git addன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்னு இருக்கு. ஓகே. சோ அந்த கமாண்ட் குடுத்துறேன். எனக்கு எல்லாமே வந்து ஒரு ஷாலோ காப்பியாட்டம் எனக்கு சேவ் ஆகி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம git commit குடுக்கணும். கமிட்னா தான் நமக்கு ஆக்சுவலா அது வந்து அந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி. ஓகேவா? நான் அதை கடைசியில காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமிட் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க எனக்கு இந்த ஃபைல் எல்லாமே எனக்கு கமிட் ஆயிருக்கு. அடுத்த ஃபைல் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச் -m இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண சொல்றான். எனக்கு ஆல்ரெடி ஒரு பிரான்ச் இருக்கு. அதனால நான் அதுக்கு பிரான்ச் கிரியேட் பண்ண அவசியம் இல்ல. சிம்பிளா இந்த இடத்துல போயிட்டு நான் git remote இந்த இடத்துல தான் ஆக்சுவலா நம்மளோட ஃபோல்டரும் GitHubம் ஒரு லிங்க் ஆகும். இந்த ரிமோட் ஆட் ஒரிஜின் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க புஷ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பிரான்ச் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். git பிரான்ச்னு டைப் பண்ண அப்படின்னா நான் இப்போ மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கேன். நீங்க பிரான்ச் மாத்தணும்னா git checkout கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா git push ஆரிஜின் மாஸ்டர். இப்போ இந்த இடத்துல என்னோட ஃபைல் எல்லாத்தையுமே நீங்க வந்து மாஸ்டர் பிரான்ச்ல அதுவும் இந்த லிங்க்ல வந்து பேஸ்ட் பண்ணிருன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்ல புஷ் ஆயிடுச்சு. நீங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சிம்பிளா இங்க போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் கமிட் வந்துருச்சு இல்லையா? இப்போ எப்படி நம்ம VS கோட சேஞ்ச் பண்ணது அங்க வரும் அப்படின்னா சிம்பிளா இங்க காட்டுறேன் பாருங்க. ஸோ சிம்பிளா ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு கவுண்ட் வந்திருக்கு பாத்தீங்களா 1ன்னு சொல்லிட்டு. இப்போ இங்க போய் பார்த்தேன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோட அந்த அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? அது இங்க வரும். ஸோ இங்க போயிட்டுனா சும்மா ஒரு பேரை கொடுத்து நான் கமிட் கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிஷ் பிரான்ச் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட GitHubல போய் பேஸ்ட் ஆயிரும். பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இந்த இதுல போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த index.jsல மட்டும் லாக்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்திருக்கும். நீங்க இந்த லாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்க, என்ன ரிமூவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இங்க காட்டும். இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து கிரீன் கலர்னா ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான மோர் கிட் ரிலேட்டட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கிட்னு சொல்லுங்க.